ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய 30 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. தங்களுடைய ராசியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அத்தியாவசிய உணவு பழக்க வழக்கங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அவசியங்க. அதே நேரம் தங்களுக்கு மிகவும் அன்புக்குரியவர்களை நேரில் சந்தித்து மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களால் மிக முக்கிய நிதி முடிவுகளை தங்கு தடையின்றி எளிதாக எடுக்க முடியும். போட்டி நிறைந்த தொழில்துறைகளில் நீங்கள் அசுர வேகத்தில் முன்னேற ஆரம்பிச்சிடுவீங்க. மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய வேலைகளும் விறுவிறுப்பாகவே முடிவடையும். அரசியல் களத்தில் நீங்கள் விரும்பிய மாபெரும் வெற்றியை அடைவதோடு சமூக பொறுப்புகளும் நேர்த்தியாகவே நிறைவேறுங்க. குடும்பத்துடன் நீங்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க மாபெரும் நல்வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டவசமாக இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு தூதரக ரீதியாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரலாம். நீண்ட காலமாக அவளோடு எதிர்பார்க்கப்பட்ட உன்னத விருந்தினரின் வருகை உங்களை மனமகிழ செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் தங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. தங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எவ்வித அவசர முடிவையும் எடுக்காமல் சாமானிய நுகர்வோர் போல பொறுமையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் குலதெய்வத்தின் அருளாலும் ஒரு மதிப்புமிக்க பொருள் அல்லது சொத்தை பெறுவதற்கான மாபெரும் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுக்கு வேலை பலு ஓரளவு நிறைந்ததாகவே இருக்குங்க. அதனால் அத்தியாவசியமற்ற தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தாராளமாக தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தும் போது கூடுதல் பாதுகாப்புடன் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அன்புக்குரியவர்களையும் பெரிய மனிதர்களையும் சந்திப்பது தங்களது மன உறுதியை பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அசுர வேகத்தில் அதிகரிக்கக்கூடும். தங்களது புதிய வணிக திட்டங்கள் யாவுமே தற்பொழுது நல்ல வேகம் பெறுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு தங்களது நிதி நிலையை மென்மேலும் மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அவசரத்திலையும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அதற்கு பிறகு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால சட்டம் ஒழுங்குடன் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய உன்னத எண்ணம் தர்ம காரியங்களில் தங்களது பணத்தையும் நேரத்தையும் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். பணியிடத்தில் தங்களுக்கு சாதகமான சில அதிரடி மாற்றங்கள் உருவாகலாம். இது தங்களது சக ஊழியர்களை சற்று வருத்தமடையவும் செய்யும். தங்களது நல்ல நடத்தையால் அத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களால் அமைதிப்படுத்த முடியும். தங்களுக்கு உடன் பிறந்த சகோதரரின் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். தலைமை பொறுப்பு மற்றும் பேச்சு தொடர்புகளில் தங்களது தனித்திறமைகள் வெளிப்படும். பிரகாசிக்கக்கூடிய வாழ்வு உங்களுக்கு இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கிரக நிலைகள் மாபெரும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதன் விளைவாக வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு சேவை செய்கிறதிலையும் தர்ம காரியங்களுக்கு பணம் செலவிடுவதிலையும் தங்களது இதயம் மகிழ்ச்சி அடையலாம். தங்களது புதிய தொழில் யுத்திகளை போட்டியாளர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு மாபெரும் தலைவலியாகவே இருப்பீங்க. திருமண வாழ்க்கை ரொம்பவே இனிமையாகவே இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான துறைகளில் சிறப்பான சாதனைகளை புரிந்து மாபெரும் முத்திரை பதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது புதிய வருமான வழிகள் விறுவிறுப்பாகவே இருக்கும். தங்களது நேர்த்தியான பேச்சாற்றல் சமூகத்தில் தங்களுக்கு சிறப்பு மரியாதையை பெற்றுத்தரலாம். தீவிரமான மற்றும் பரபரப்பான கால அட்டவணை காரணமாக வானிலை மாற்றங்கள் தங்களது ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. தங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து தங்களுக்கு போதுமான தார்மீக ஆதரவும் தோழமையும் கிடைக்கலாம். அதே நேரம் தங்களது நிதி நிலைமையானது அசுர வேகத்தில் வலுப்பெறும். செல்வம், கௌரவம் மற்றும் புகழ் பல மடங்கு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முக்கிய பணிகள் யாவுமே தற்பொழுது நல்ல வேகம் பெற்று வெற்றிகரமாகவே முடியும்.
வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதன் மூலமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் ஆதரவுடன் மாபெரும் லாபம் கேட்ட முடியும். மாலையில் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொழுதை கழிப்பீங்க. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் எனினும் தங்களது அன்றாட பயணங்களின் போது அத்தியாவசிய பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். அதே நேரம் இன்றைய காலகட்டத்தில் முக்கிய அரசு விவகாரங்களில் மற்றும் புதிய காரியங்களை தொடங்குவதை தாராளமாக தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளில் ஈடுபடாமல் சாமானிய மக்கள் போலவே அமைதியாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல யோகங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் கிரகங்களினுடைய திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் பல்வேறு நிலைகளில் ஏற்படுத்தலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். வரன் அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சாதகமான பலன்கள் தேடி வரலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க நல்ல லாபத்தை காண்பாங்க. புதிய தொழில்களை தொடங்க நினைக்கிற அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை பெற்று முதலீட்டு செய்கிறது பெரும் வளர்ச்சியை தரும். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பண வருவாய் இருக்குங்க. அதே நேரம் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்கால முதலீடுகளில் அதாவது நிலம், தங்கம் போன்ற சொத்துக்கள் வாங்குறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களது பொருளாதார பின்னணியை மேலும் வலுப்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் நிம்மதியாகவும் தழைத்தோங்கும் ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடையின்றி கைகூடி வரும். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய தம்பதியினருக்கு புத்திரபாக்கியம் உண்டாக பிறவிங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு சுமூகமாகவே இருக்கும். இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் தராது. நாள்பட்ட நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் வேலை பளுவின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா, தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுங்க. அதே நேரம் நீண்ட கால நோயில் இருந்த நிவாரணமும் கிடைக்கலாம். சட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லது. பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளான தொந்தரவுக்கு ஆளாவீங்க. வேலையில மன அழுத்தம் உருவாகலாம். தலைவலியால் அவதிப்படுவீங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வாகனத்தை கவனமாக ஓட்டுறதும் காலில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அவசியம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க. வியாபாரத்தின் நிலை முன்பை விட சற்று மேம்பட்டும் காணப்படலாம். இருப்பினும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கூடுதல் வருமானம் வருவதால மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலையை இந்த காலகட்டத்தில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியுடன் நீங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க. பணவரத்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்க பெறலாம். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. உற்சாகமாகவே காணப்படுவீங்க. ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன லேசங்கள் தெளிவான நிலை ஏற்படுங்க.
அதே மாதிரி தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும், பயணங்கள் செல்லவும் நேரலாம். பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை தங்கள் மீது விழும். டென்ஷனை குறைத்து வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாகவே இருங்க. பணத்தினால் வீண் செலவும் ஒரு சிலவருக்கு பயணங்கள் செல்வதால் அலைச்சல்களும் உருவாகலாம். வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த பணம் வந்தும் சேரலாம். திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு
புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலன்ல கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம்.